ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக இப்போ போடுறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இதில் இந்த கேமோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 20 பேக்கை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி எக்ஸிட் ஒரு வழியாக நம்ம வெளியே போகணும். இதுதான் இந்த கேம். ஸோ இந்த ஐஸை வச்சு நம்ம இந்த பேயெலாம் எங்கே வருது, எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். சார் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பேக்லாம். ஸோ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேக் கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன இருக்குது, 3 பேக் கண்டுபிடிச்சோம். சரி வாங்க நம்ம இப்போ வெளியே போகலாம். இங்கே ஐஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அங்கே ஒன்று இருக்குங்க, இருந்து பார்ப்போம். மொத்தம் 4 கிடச்சிருக்கு. ஏங்க பியானோ வாசிக்க முடியுது. வருதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் பட்டன் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம ஓடுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு. ஸோ எங்க பேய் இப்போ போயிடுச்சு. என்னங்க வந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன, ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ஐஸ் இருக்கு. வருதுன்னு நினைக்கிறேன். தலை மட்டும் தனியா இருக்கு. ஸோ ஏங்க நம்ம வந்து இப்போ ஐஸு தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இப்போது ஆடை பார்த்து ஐஸை வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏங்க நம்ம வந்து ஆடை பார்த்து ஐஸை வாங்கிட்டோம். இப்போ பேய் வந்து இங்கே தான் இருக்குது. எப்படியோ வந்துட்டோங்க. ஆனையாசது இது ஓகே, 6 பேய் கிடச்சிருக்கு. வாங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பேய் வந்து கீழே போயிடுச்சு. நம்ம உடனே மேலே போயிடுவோம். ஏன்னா மேலே தான் நிறைய பேக்லாம் கிடைக்கும். பேய் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்க, ஐஸ் இருக்கு. 2 பேக் கொடுத்துருக்காங்க.
மொத்தம் 9 பேக்ஸ் வந்துச்சு. இங்கே பக்கத்தில் ரூமுக்கு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு பேக் இருக்குது, மொத்தம் 10 பேக் எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்குது இல்லைங்க, நம்ம இந்த பக்கத்தில் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேகை கண்டுபிடிச்சிருக்கும் போது நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். அப்படி இல்லைன்னா எக்ஸிட் பட்டன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். ஸோ பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பேய் இப்போ மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எங்கேயோ ஒழுங்கிருக்கலாம். வந்து பேய் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பேய் இப்போ கீழே போனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போயிட்டு நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12 பேக் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பேய் இப்போ மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இருங்க, நான் மறுபடியும் ஆடை பார்த்து ஐஸ் வாங்கிடுறேன். ஸோ நம்ம ஆடை பார்த்து ஐஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து பேய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க. ஓகே, மறுபடியும் என்னங்க இந்த பேய் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு, கீழே போக மாட்டேங்குது. இங்கே வேற ஒரே ஒரு பேக் தான் இருந்துச்சு. கேண்டல் தானே அடைஞ்சிருச்சு. தானே எரியுது. எங்க பேய் இப்போ பேய் வந்து இப்போ கீழே போயிடுச்சு. இப்போ கீழே போயிடலாம். ரூம்னே தெரியலையே. இதில் பார்ப்போம். என்னங்க பாட்டு வருது. ஓகே, இன்னும் 5 பேக் தான் காணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேக் இங்கே இருக்காது. எங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த பேர் மேலே தாங்க இருக்கு. என்னங்க கீழேயும் போக மாட்டேங்குது. என்கிட்ட ஐஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம மறுபடியும் ஆடை பட்டு வாங்கிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன். ஸோ ஏன் நான் வந்து பாதி வீடு காட்டலைன்னா, ஏன்னா வீடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே நின்றுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக காமிக்கல. ஸோ நம்ம வந்து பாதி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ வின் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.